நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பரிசுத்தமாக நடத்திடுமே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்த, எங்களை வழிநடத்த, எங்களை ஆளுகை செய்ய ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, வரப்போகிற ஆண்டவருடைய இரகசிய வருகையிலே நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படாதபடி, அவருடைய இரகசிய வருகையிலே பங்குள்ளவர்களாய் நாம் பாதுகாக்கப்பட நாம் என்னென்ன ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றாய் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆயத்தம் முழுமையடைந்திருக்க வேண்டும். முழுவதுமாய் ஆயத்தப்பட்டவர்களைத்தான் வேதம் புத்தி உள்ளவர்கள் என்று அழைக்கிறது. ஆக நாம் புத்தி உள்ள கன்னிகைகளாய் முழு ஆயத்தத்தோடு இருப்பதற்கு ஒவ்வொரு காரியமாய் நம்ம வேதத்தில் இருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான வார்த்தை, யோவேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று அங்கே ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அதற்கு முன்னால் 2 வசனங்களை வாசித்தால், ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று அங்கே வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல, அது வாழ்நாள் அனுபவம். ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னார், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், இட் ஈஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, மார்க்கமும் அல்ல, அது நம்முடைய வாழ்நாள் அனுபவம். ஆகவே கிறிஸ்தவ காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கற்றுத்தருகிற ஒவ்வொரு கடைபிடிக்க வேண்டிய காரியங்களும் ஒரு நாளில் நடக்கிறதல்ல, 2 நாளில் நடந்து முடிகிறதல்ல. வாழ்நாள் முழுவதும் அவைகளோடு நாம் பயணித்து கொண்டே வர வேண்டும். நாம் அதில் நடந்து கொண்டே வர வேண்டும். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை மெய்மனதோடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாய் இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே வருகிறார்கள். குறிப்பாக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளை சொல்லலாம். இந்த இனிமையான வாழ்க்கைக்குள்ளே வருகிற அவர்கள் கொஞ்ச நாள் அவரிலே நிலைத்திருக்கிறார்கள். அடிக்கடி ஜெபிக்கிறார்கள், அடிக்கடி வேதம் வாசிக்கிறார்கள், அதை குறித்து நல்லா டிஸ்கஸ் பண்ணி கொள்ளுகிறார்கள். ஆண்டவரோடு மகிழ்ச்சியான இந்த வாழ்வின் அனுபவத்திலே, இந்த புது வாழ்வின் அனுபவத்திலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நாட்கள் செல்லும் பொழுது அவர்கள் தங்களை தாங்களே சோதித்து பார்க்கிற அந்த அனுபவங்களை எல்லாம் நிறுத்தி விடுகிறார்கள். அதற்கிடையில் அவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவரும் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு சில தாளந்துகளை கொடுக்கிறார். அவர்கள் இந்த தாளந்துகளை கொண்டு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறார்கள். பிஸியாக மாறிடுறாங்க. அதன் பிறகு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க நமக்கு நேரம் இல்லை.
கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றி எதில் அடங்கியிருக்கிறது என்றால் தற்பரிசோதனையில் அடங்கியிருக்கிறது. மெதடிஸ்ட் திருச்சபையினுடைய பேராயர் பிஷப் அவர்களை ஒரு முறை நான் சிவகாசியிலே வைத்து சந்தித்தேன். இரவெல்லாம் அவரோடு பேசி கொண்டிருந்தோம். அநேக பைபிளில் தெரியாத பல காரியங்களை குறித்து அவரோடு நாங்கள் விவாதித்து கொண்டிருந்தோம். அப்போ அவர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றி எதில் இருக்கிறது? கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றி ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை மேற்கோள் காட்டினார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அந்த 3ஆம் அதிகாரத்திலே 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்க சொன்னார். அந்த வசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நிறுத்தி நிதானித்து, இந்த நாளிலே என்னுடைய வாழ்வு நடைமுறைகள், நான் பேசினது எல்லாவற்றையும் நினைவு கொண்டு வந்து, நான் சரியாய் பேசினேனா? என் பார்வை இன்று முழுவதும் சரியாய் இருந்ததா? என்னுடைய உடல் உணர்ச்சிகள் இன்று நாள் முழுவதும் சரியாய் இருந்ததா அல்லது அசுத்தமாய் இருந்ததா? என்னுடைய வாயின் வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் நல்ல வார்த்தைகளாக நான் பேசினேனா அல்லது மற்றவர்களுக்கு பிரயோஜனமில்லாத கெட்ட வார்த்தைகள் பேசினேனா? என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது? என்னுடைய செய்கைகள் இந்த நாள் முழுவதும், என்னுடைய செயல், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் எப்படி நடந்து கொண்டேன்? எரேமியா தீர்க்கதரிசி காலத்திலேயே இன்னைக்கு நடக்கிற தொழில் ஸ்தாபனங்கள் அல்லது வேலை செய்கிற இடங்களிலே இன்றைக்கு நடக்கிற காரியங்களை அன்றைக்கே எரேமியா கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடத்திற்கு முன்பே எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா சொல்கிறாரு, அதிகாலமே எழும்பி அவன் தன் அயலான் பெஞ்சாதி பின்னாலே கனைக்கிறான். இந்த கையில் இருக்கிற இந்த மொபைலை வைத்துக்கொண்டு எத்தனை தவறான தொடர்புகள், எத்தனை தேவையில்லாத குட் மார்னிங், எத்தனை தேவையில்லாத பழக்க வழக்கம் நமக்கு. அவன் தன் அயலான் பெஞ்சாதியின் பின்னாலே கனைக்கிறான் என்கிற வார்த்தை அப்படியே தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை பாருங்கள். யாருக்கும் தெரியாது என்று தானே மொபைலில் நாம் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பதிவு செய்யப்படுகிறது. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்னார், அவன் தன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாய் வந்து நிற்க வேண்டுமே. அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் செய்வது யாருக்கும் தெரியாது. அந்தரங்கத்திலே, தனி அறையிலே நான் செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது என்று நீ சொல்லாதே. எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது. ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், தேவனுடைய சித்தம் இல்லாமல் உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே வராதுன்னார். என்றால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவருடைய நேரடி பார்வையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் போய் மறைந்து கொள்ள முடியாது. அவருக்கு மறைவிடம் எதுவும் இல்லை. எல்லாம் வெளியரங்கமாகும். எல்லாம் அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. மறைவென்பதே அவருக்கு கிடையாது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் அவருடைய பிள்ளைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? தாவீது புலம்புகிறார்.
அவருக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? நட்சத்திரங்களுக்குள்ளே ஏறி அங்கே என் கூட்டை கட்டினாலும் அவருடைய கரம் என்னை நடத்துகிறது. சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் நான் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் என்னை பார்க்கிறார். அவருக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? அதனால தான் யாரும் இல்லாத பங்களாவில் யாருமே இல்லை, அந்த எஜமானி அம்மா மட்டும் இருக்கிறாங்க. வேலைக்காரனாய் அந்த காரியக்காரனாய் யோசேப்பு அங்கே இந்த வாலிபன் இருக்கிறார். அந்த அம்மா அந்த வாலிபனை பிடித்து என்னோடு பாவம் செய்ய தவறு செய்ய வா என்று சொல்லி அவனை பிடித்து இழுத்த பொழுதும் கூட தன் மேல் அங்கேயும் விட்டு விட்டு வெளியே ஓடி வந்து சொன்னான், தேவனுக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய அக்கிரம பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வு. ஒவ்வொரு நாளும் நம்மை தேவ சமூகத்திலே வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தற்பரிசோதனை இல்லாத எந்த மனிதனாய் அவன் எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவரோட நேருக்கு நேர் முகமுகமாய் பேசுகிறவராய் இருந்தாலும் கூட தன் வாழ்க்கையிலே தனிமையிலே தன் அந்தரங்கத்தை, யாருக்கு தெரியாத தன்னுடைய அந்தரங்கத்தை தேவ சமூகத்தில் வச்சு இன்னைக்கு நான் சரியாக வாழ்ந்தேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்னென்ன தவறு செய்தேன் என்று தன்னைத்தானே பரிசோதித்து பார்க்கிறவர்கள் மாத்திரம்தான் அவருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் வர முடியும். நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி, தவறுகள் இருக்க மனிதர்கள் தானே, இந்த பூமியில் தானே வாழ்கிறோம், மாம்சத்தில் தானே இருக்கிறோம். தவறுகள் நம்ம மேல் வந்து விழுவதற்கும் நாமே தவறு செய்ய ரெண்டும் காரியமும் நடப்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு உலகத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுநாதர் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்தபோது ஒரு வாலிபன் ஓடி வந்தான், நல்ல போதகரே அப்படின்னா. ஆண்டவர் உடனே அவனை பார்த்து சொன்னார், என்னை நல்லவன் என்று நீ சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர வேறு ஒருத்தரும் நல்லவர்கள் இல்லை. இயேசுநாதர் அப்போ நல்லவர் இல்லையா? அவர் தேவர் குமாரன் தான். ஆனால் இந்த பூமியில் வாழும் பொழுது நல்லவர்கள் என்று ஒருவரும் கிடையாது. ஏன்னா நாம தப்பு செய்யாட்டி கூட பாவம் நம்ம மேலே விழுந்து நம்மை கரைப்படுத்தும். சின்ன வயதில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலையில் யூனிஃபார்மை நல்லா துவைச்சி அயன் பண்ணி பிள்ளைகளை அனுப்புகிறோம். சாயங்காலம் வாரான் அழுக்காக வந்து சேர்றான். ஏன்? பகல் முழுசும் அங்கே ஆட்டம். வகுப்பு நேரம் போக அந்த பிடி பீரியடு அல்லது மற்ற இன்டர்வல் டைம்லலாம் ஒரே பசங்களோட ஆட்டம் போட்டு அங்கே கிரவுண்டில் உருண்டு விழுந்து அழுக்காக வந்து சேர்றான். அப்படியே துணி அவ்வளோ வெள்ளையாக கொடுத்து விட்டோம். அதே மாணவன் வளர்ந்து இப்போ ஒரு கலெக்டர் ஆகிட்டார். ஏசி கார், அப்படியே பங்களாவில் ஏசி பங்களாலே இருந்து பிறப்பிட்டு நீட்டாக வந்து ஏசி காரில் உட்காந்து நேராக கலெக்டர் ஆஃபீஸுக்கு வர்றாரு. அங்கேயும் ஏசி ரூம் அவருக்கு. ஏசியில் தானே இருக்கிறாரு. கலெக்டர் என்ன கிரவுண்டில் போய் உருண்டு விளையாடுறாரு? இல்லை. அவ்வளவு தூய்மையான ஒரு சட்டையை அணிந்து கொண்டு அவர் காலையில் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வந்து சட்டையை கலத்தி பார்க்குறாரு. காலரில் அழுக்கு பிடிச்சிருக்கு. எங்கே போய் உருண்டார் அவர் எந்த தவறும் செய்யலை. அவர் அந்த சட்டையை அழுக்காக்கணுங்கிற நோக்கமும் இல்லை. அறிந்தும் அறியாமலும் பாவ உலகத்திலே வாழ்கிற நம் ஒவ்வொருவர் மேலும் பாவ கரை விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், உம்முடைய பரிசுத்த இரத்தம் என்னை கழுவட்டும். இன்றைக்கு என்னுடைய எல்லா நடவடிக்கைகளையும் மனதுக்குள்ளே திரும்ப அப்படி யோசித்து பார்க்கிறேன். நான் தவறு செய்த இடங்களை எனக்கு உணர்த்தி காட்டாயம் தவறு செய்வோம். தவறு செய்கிற இடங்களை எனக்கு உணர்த்தி காட்டு. எந்த இடத்துல நான் வந்து எரிச்சல் படுறேன், எந்த இடத்துல நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் மனைவிட்ட கோவப்படுறேன், சண்டை போடுறேன், என் உள்ளத்துக்குள்ளே என்னென்ன அசிங்கமான அசுத்தமான எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் எனக்குள்ளே வருகிறது. நான் ஒரு காரியத்தை பார்த்த உடனே அதை ஒரு நிர்வாண சிந்தனையாய் பார்க்கிறேனே. என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் சரீரங்களை இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அன்புக்குரியவர்களே, இந்த வருகைக்கான ஆயத்தத்தில் இது மிக மிக முக்கியமான காரியம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு என்னோடு கூட நீங்கள் ஜெபித்து இப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்று முதல் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க செல்லும் முன்பு நான் தற்பரிசோதனை செய்து கொண்டுதான் நான் என்ன செய்வேன், நான் படுக்கைக்கு செல்வேன். ஆண்டவரே, மகா இரக்கமுள்ளீங்கள் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நாங்கள் தற்பரிசோதனை செய்யாமல் பல வருடங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கடந்து போயிட்டு நிறைய பாவம் சேர்ந்துட்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய தூய இரத்தத்தால கழு. இன்று இரவு, இனி ஒவ்வொரு நாள் இரவும் நாங்கள் படுக்கைக்கு செல்லும் முன்பாக சில நிமிடங்கள் எங்கள் வஸ்திரங்களை அல்ல, எங்கள் இருதயங்களை கிழித்து உம்மிடத்திலே திரும்புவதற்கு ஆண்டவர்களுக்கு இரக்கம் பாராட்டு. வருகைக்கு ஆயத்தப்படுக ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.